தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் பற்றி பாஜக நிர்வாகிகளுடன் சென்னையில் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நேற்று இரவு தமிழக பாஜக தலைவர்களை சந்தித்தார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல் முருகன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோன்று இன்று காலையும் பாஜக நிர்வாகிகளை சந்தித்த பிரதமர் பிரச்சாரம் வெற்றி வாய்ப்பு பற்றி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அண்ணாமலையும் கலந்து கொண்டார். தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை, பிரச்சாரம் செய்வதே விருப்பம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் அண்ணாமலை பெயர் இடம்பெறவில்லை. இது பற்றி விளக்கம் அளித்த அண்ணாமலை, தேர்தலில் நான் போட்டியிடாததற்கு பின்னால் எந்த ரகசியமும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதே எனது விருப்பம். ஆகவே போட்டியிட விரும்பவில்லை என்று கட்சி தலைமைக்கு தெரிவித்துவிட்டேன் என்று விளக்கம் அளித்து விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். புதுச்சேரியில் தவேக வேட்பாளர்களை ஆதரித்து தட்டாஞ்சாவடி பகுதியில் வாக்கு சேகரித்த விஜய், மாநில அந்தஸ்து கொடுக்க தயக்கம் ஏன் என்ற கேள்வி எழுப்பினார். புதுவையில் ரோட் ஷோ மேற்கொண்ட அவர் தட்டாஞ்சாவடி பகுதியில் பரப்புரையை தொடங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை என்ன ஆனது என்ற கேள்வியை எழுப்பினார். தமிழ்நாட்டை போலவே இங்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி குழம்பி போன கூட்டணியாகத்தான் இருக்கிறது என்று தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியும் சோர்ந்து போய் இருப்பதாக குற்றம் சாட்டிய விஜய், தவேக ஆட்சிக்கு வந்தால் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். என்டிஏ அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் போட்டியிடும் சுந்தர்சி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் மதுரை தொகுதியில் போட்டியிடும் இவர் தனது மனைவி குஷ்பு மற்றும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் உள்ளிட்டோருடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஈரான் போரால் கேரளாவில் வாக்கு சதவீதம் சரிய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. கேரளாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் அரபு நாடுகளில் வேலை பார்த்து வருகிறார்கள். இவர்களில் சுமார் 2.5 லட்சம் பேருக்கு வாக்குரிமை இருக்கிறது. கேரளா மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. போர் காரணமாக ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் வாக்குரிமையை செலுத்த வருவதில் சிக்கல் எழுந்துள்ளது. எனவே 10% வரை வாக்குப்பதிவு குறையும் என தெரிகிறது. இதனால் அரசியல் கட்சிகள் கலக்கம் அடைந்துள்ளன. எல்பிஜி பெட்ரோலியம் பொருட்கள் பதுக்கல்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், எல்பிஜி கட்டுப்பாடு ஆணையின் எண்ணெய் மார்க்கெட்டிங் நிறுவனங்களுடன் இணைந்து தினசரி சோதனை ஆய்வுகள் நடத்த வேண்டும். தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை கண்காணித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசுகளை ஒன்றிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நடைமேடை பணிகள் காரணமாக ஏப்ரல் 8ஆம் தேதி வரை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11ஆம் நடைமேடையில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க ஏதுவாக ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படும் 8 மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் ஏப்ரல் 4, 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் இரவு நேரங்களில் இயக்கப்படும் 3 ரயில்களும் அதிகாலை 5:50 மணிக்கு இயக்கப்படும் ஒரு ரயிலும் ரத்து செய்யப்பட உள்ளன.
அயோத்தியில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான கையெழுத்து பிரதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் கண்டெடுக்கப்பட்ட தேவநாகரி கையெழுத்து பிரதி சர்வதேச ராமர் அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த கையெழுத்து பிரதி 150 முதல் 200 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று அருங்காட்சியக இயக்குனர் சஞ்சீவ் குமார் சிங் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டிகளில் 200 ரன்களுக்கு மேல் குவித்தும் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவியது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் 5 முறை சாம்பியனான சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் மோதியது. முதலில் பேட் செய்த சிஎஸ்கே அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சி காத்திருந்தது. சஞ்சு சாம்சன் 7 ரன்களில் ஆட்டம் இழந்தார். அதிரடியாக விளையாடிய ஆயுஷ் மாத்ரே 29 பந்துகளில் சிக்சர்கள் 4 பவுண்டரிகளுடன் அரை சதம் விளாசினார். 20 ஓவர்களில் சிஎஸ்கே அணி 5 விக்கெட்கள் இழப்புக்கு 209 ரன்கள் குவித்தது. இதனால் வெற்றி உறுதி என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் பஞ்சாப் அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 5 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானுக்கு ஜோடியாக நடிக்க நயன்தாரா ரூபாய் 10 கோடி சம்பளம் வாங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலிவுட்டில் சல்மான் கானுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க இருக்கிறார். ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு அட்லி இயக்கத்தில் வெளியான ஜவான் படத்தில் நடித்ததற்கு நயன்தாராவுக்கு ரூபாய் 10 கோடி தான் சம்பளமாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. தன் முதல் பாலிவுட் படத்திலேயே கவனம் ஈர்த்த நயன்தாராவுக்கு இப்போது 2வது படத்திலும் அதே சம்பளம் தானா என்ற பேச்சு எழுந்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.